ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 21st எபிசோட்க்கு போகிறோம். வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். அப்புறம் ஸ்டோரி வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாவல்குள்ளார போகலாமா? நிலாவை பற்றி வேண்டுமென்றே வசந்த் தப்பாய் பேச அதில் கோபமடைந்த அஜய் வசந்தின் சட்டை காலரை பிடித்து, அவளை பற்றி தப்பாக பேசாதடா, அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு அவள் தான் வேண்டும் என்று கூறினான். இதில் மகிழ்ந்த வசந்த், எனக்கு தெரியும் அஜய், நீ இப்படி தான் சொல்வேன்னு. நீ என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா என்றபடி அவனை கட்டி தழுவி கொண்டான். சரி அஜய், நிலாவை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்கேன், அதையெல்லாம் முன்னால் சமாளிக்க முடியுமா? நிச்சயம் முடியும்டா, என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றவனையே பார்த்தவன், நீ காதல் கீதல் இப்படியெல்லாம் பெணாத்துவன்னு முன்னாடி யாராச்சும் சொல்லி இருந்தால் அதை நான் சத்தியமாக நம்பி இருக்க மாட்டேன்டா. இப்படிடா இப்படி மாறினேன். அதெல்லாம் அப்படித்தான். சரி வா, நிலாவை ஃபாலோ பண்ணுற வேலையை பார்ப்போம். அவகிட்ட அவளை பற்றி உண்மை நமக்கு தெரியும்னு உளறி வச்சிடாதடா. சரிடா அஜய் என்றவாறே இருவரும் கிளம்பி அவள் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை அஜய் நன்கு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். எங்கிருந்தோ ஓடி வந்த வசந்த் அவனை பிடித்து உலுக்கிய உழுக்களில் அவன் தூக்கம் பறந்தோட மெதுவாக எழுந்து அமர்ந்தான். நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுரு. அங்கே அவங்க எல்லாம் ஏதோ கேம் விளையாட போகிறாங்களாம். கேமா? என்ன கேம்டா? ட்ரெஷர் ஹண்டிங்காண்டா. காட்டுக்குள்ளே எங்கேயோ புதையல் ஒளி வச்சுருக்காங்களாம், அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் கேம். அதில் நிலா கூடவா பார்ட்டிசிபேட் பண்ணுறா? ஆமாடா, நம்ம பேரையும் கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக ரெடியாகி வா. சரி என்றவாறே இருவரும் கிளம்பி கேம் நடக்கும் இடத்திற்கு வந்தனர். அங்கே ஏதோ குழுக்கள் போல் நடந்து கொண்டிருக்க, என்னடா பண்ணுறாங்க என அஜய் கேட்டான். டீம் பிரிக்கிறாங்கடா, ஒரு டீமுக்கு 2 பேர், பாய் 1 கேர்ள் 1, மொத்தம் 10 டீம். நிலா டீமில் வரவனை கழட்டி விட்டுட்டு நீ அவ கூட சேர்ந்துக்க என்ன? ஓகேடா என சந்தோஷமாக கூறினான் அஜய். நிலாவுடன் வசந்தும் அஜயுடன் மித்ராவும் ஜோடிகளாக பிரிக்கப்பட இருவரும் மகிழ்ந்துதான் போனார்கள். ஆனால் அஜய்க்கு தான் நிலா தன்னுடன் சேர்ந்து கேமுக்கு வருவாளா என சந்தேகம் வந்தது. அதை வசந்திடம் சொல்லவும் செய்தான். வரமாட்டாதான், ஆனால் ஒரு பிளான் வச்சுருக்கேன், இரு நான் போய் நிலா கிட்ட பேசிட்டு வரேன் என்று நிலாவிடம் சென்றான். நிலா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? சொல்லுங்கண்ணா. அது வந்துமா, நான் மித்ராவை லவ் பண்ணுறேன். ஸோ கூட சேர்ந்தே இந்த கேம் ஆடினா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நீ என்னை விட்டுட்டு அஜய் பார்ட்னராக செலக்ட் பண்ணிக்கிறியா? அஜயா? ப்ளீஸ் அண்ணா, வேண்டாம், நான் ஏற்கனவே நிறைய வாட்டி அவகிட்ட பட்டுட்டேன். சாரி அண்ணா என்றாள் அவள். நிலா, இப்போ நீ நினைக்கிற மாதிரி அஜய் இல்லை, ரொம்ப மாறிட்டான். உனக்கு தெரியுமா, அவன் வேறு பொண்ணை லவ் பண்ணுறான் என்று வசந்த் சொன்னவுடன் நிலாவை அவனை திடுக்கிட்டு நோக்கினாள். அண்ணா பொய் சொல்லாதீங்க. இல்லைம்மா, நிஜமாக தான். நீ வேணா அஜய்கிட்டேயே கேளேன். இட்ஸ் ஓகே அண்ணா, நான் உங்களை நம்புகிறேன். அஜய்க்கு என் கூட வரதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைனா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகேம்மா, நான் அவனை அனுப்பி வைக்கிறேன் என்றபடியே அஜயிடம் வந்தான். வசந்த், அவள் ஒத்துக்கிட்டாடா? ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனால் உன் கூட கொஞ்சம் பேசணுமா? அவனால் நம்பவே முடியவில்லை. நிலா ஒத்துக்கிட்டாளா? ஆமாடா, எத்தனை வாட்டி கேட்பேன். போய் அவகிட்ட பேசிட்டு வா. சரி என்றபடியே நிலாவிடம் சென்றவன் ஹாய் நிலா என்றான். அவளும் சாரி அஜய், உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணதுக்கு. அவள் முழுமையாக பேசட்டும் என்று அவன் அமைதியாக இருந்தான். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும். நம்ம பழசையெல்லாம் மறந்துடுவோம். லெட் பி ஃப்ரெண்ட்ஸ் என சொல்லி கை நீட்டியவளை அதிசயமாகத்தான் பார்த்தான் அவன். அஜய் என்று அவள் மீண்டும் கூப்பிட அதில் உணர்வு பெற்றவன் அவள் கையை பற்றி குலுக்கினான். பட் நான் உங்கள் கூட கேம் விளையாடணுன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன நிலா? அது வந்து அந்த கேமில் நம்ம வின் பண்ணுனா கிடைக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும், ஓகேவா? சரி நிலா, ஓகே என்று அவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, அப்புறம் ஜெயிச்ச வாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அதற்கு சிரித்தவன், எல்லாமே உனக்கு தான், ப்ராமிஸ், போதுமா என்று விட்டு அவளை பார்க்க, ஓகே அஜய், போய் சாப்பிட்டுட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளார சீக்கிரம் வந்து விடுங்க என்று விட்டு சென்று விட்டாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவனை வசந்த் தான் அடித்து திருப்பினான். வசந்த், என்னடா சொன்ன அவகிட்ட? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்கிறடா. சான்ஸே இல்லைடா. எப்படிடா என் கூட அவளை பேச வச்ச? அதுவா, சொல்வேன், பட் என்னை அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கிற அளவுக்கு என்ன சொல்லி வச்சுருக்க? நீ வேறு பொண்ணை லவ் பண்ணுறதா சொன்னேன்டா என்றவனை கொலைகாண்டுடன் பார்த்தவன் அப்படியே தோய்ந்து அருகிருந்த சேரில் தொப்பினா அமர்ந்தான். சாரிடா அஜய், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான். ஆனால் நிலாவை உன் கூட பேச வைக்க எனக்கு வேறு வழி தெரியலடா. பேசாமல் இருக்கிறதுக்கு உன் கூட பேசுகிறது பெட்டர் தானே. இந்த கேமை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணிடுடா என்று வசந்தை பார்த்து சிரித்தான் அஜய். சிறிது நேரத்தில் கேமும் ஆரம்பிக்க அனைவரும் அவரவரும் ஜோடிகளுடன் பிரிந்து சென்றனர். சிறிது தூரம் சென்றதும் அஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாம்ல? கேளு நிலா. அது வந்து நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா வசந்த் அண்ணன் சொன்னாரே, அது உண்மைதானே? ஆமாம் நிலா, அதில் என்ன உனக்கு சந்தேகம் என்றவனின் பதிலில் நிம்மதி அடைந்தவள், சரி அஜய், நம்ம இப்போ இங்கே ஒரு ஏரி இருக்குது, அங்கே தான் போகிறோம் என்று விட்டு அவனை தாண்டி முன்னே நடந்தாள். அவளுக்கு அழுகை வந்துவிடுமோ என பயமாக இருந்தது. அதை மறக்கவே அவனுக்கு முன்னால் சென்று விட்டாள்.
அவனின் இன்னொரு காதல் தெரிந்ததிலிருந்தே அவள் அவளாகவே இல்லை. அஜயால் எப்படி வேறு பெண்ணை மீண்டும் காதலிக்க முடியும்? தன்னை உயிருக்கு உயிராய் காதலிப்பதாய் சொன்னானே, அதெல்லாம் பொய்யா என உள்ளுக்குள் மருகியவள் அதை அவனிடமிருந்து மறைக்க பெரும் பாடுபட்டாள். சிறிது தூரம் சென்றதும் அஜயிடம் ஏதோ கேட்பதற்காக பின்னே திரும்பினாள். ஏதோ யோசனையில் வந்து கொண்டிருந்தவன் அவள் திரும்பியதை கவனிக்காமல் அவள் தலையிலேயே பலமாக மோதிவிட்டான். அவள் அம்மா என்று அலற சாரி சாரி நிலா என்றவாறே அவன் நெற்றியை நன்கு தேய்த்து விட்டான். வலி சிறிது குறைந்ததும் போதும் அஜய் வாங்க என்று அவனுடன் இணைந்து நடந்தாள். அஜய் கோல்டு இருக்க இடம் எனக்கு தெரியும், அந்த ஏரியில் தான் இருக்குது. உனக்கு எப்படி நிலா தெரியும்? அதுவா, இந்த கேம் ஆர்கனைஸ் பண்ண டீமில் எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் தான் சொன்னார். அவர் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அதுவா, அவங்க ஒரு சில்ட்ரன்ஸ் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. நான் சப்போஸ் வின் பண்ணால் அந்த கோல்டை எல்லாம் சில்ட்ரன் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். உடனே அவரே தான் என்கிட்ட கோல்டு இருக்க இடத்தையும் சொன்னார் என்று சொன்ன அவளை பார்த்த பொழுது அவனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. அவன் இடித்ததில் அவள் நெற்றி வேறு ஒரு புறம் நன்றாக வீங்கி இருந்தது. நிலா, உன் நெத்தி நல்லா வீங்கிருச்சு. பரவாயில்ல அஜய், ஆயின்மெண்ட் போட்டால் சரியாயிடும் என்றபடியே இருவரும் ஏறி இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அஜய், இங்கேயே இருங்க, நான் 2 மினிட்ஸில் வந்துடுறேன் என்றவள் சட்டென்று ஏரியில் குதித்து விட்டாள். அவன் அதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. சரி, அவள் வரட்டும் என அவன் காத்திருக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த ஏரியில் மிக குளிர்ந்த நிலையில் நீர் இருப்பதை இருவருமே அறியவில்லை. சிறிது நேரத்தில் கோல்டுடன் வெளியே வந்தவளுக்கு ஊசி குத்துவது போல் உடலெங்கும் குளிர் குத்தியது. ஏன் நிலா, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஏதாச்சும் ஆச்சா என்ன பண்ணுவ? இப்படி போய் இந்த ஏரியிலே குதிக்கிறையே. அஜய், இந்த அளவுக்கு கூட ரிஸ்க் எடுக்கலன்னா லைஃபே ட்ரை ஆகிடும் என்றவளை முறைத்தான். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவளை சற்று வெயில் படும் இடத்தில் நிறுத்தியவன் அவள் நடுக்கம் சற்று குறைந்ததும் போலாமா என கேட்டான். சரியென இருவரும் நடக்கத் தொடங்க அவர்கள் போட்டி நடக்கும் இடத்திற்கு செல்லும் முன்றே பலமான மழை அடிக்க ஆரம்பித்தது. மழையில் தொப்பனாக நடைந்து கொண்டேதான் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் எடுத்த தங்கத்தை கொடுத்துவிட்டு நிலா அவள் ரூமிற்கு சென்றுவிட சூடான நிலையில் குளித்துவிட்டு உடைமாற்றிய பின்பும் கூட குளிரை உணர்ந்தாள். உடனே கனமான கம்பிளியை போர்த்தி கொண்டு தூங்கியும் விட்டாள். எவ்வளவு நேரம் தூங்கினாலோ விடாமல் ஒலித்த செல்போன் சத்தத்தில் கண் விழித்தாள். அது அஜயின் அழைப்பு என தெரிந்ததும் எடுத்தவள் ஹலோ என்றாள். நிலா, டின்னர் சாப்பிட வரலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி அஜய், அசந்து தூங்கிட்டேன், 5 மினிட்ஸில் வரேன் என்றவாறு எழுந்து கிளம்பி சென்றாள். ஆளுக்கொன்றாய் ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்க நிலா மற்றும் எதுவும் சாப்பிடாமல் தட்டில் அலைந்து கொண்டிருந்ததை அஜய் கவனித்துத்தான் கொண்டிருந்தான். நிலா, எதுவும் சாப்பிடலையா என அஜயும் கேட்டதும் தான் 2 வாய் எடுத்து வைத்தாள். பிறகு எல்லோரும் கிளம்பவும் நிலாவும் கிளம்பிவிட்டாள். அஜய் மட்டும் அவள் அருகில் வர, ஏன் நிலா எதுவும் சாப்பிடல? அது எனக்கு பசிக்கல அஜய், அதான் என்று அவள் முன்னால் நடந்து அவள் அறைக்கு சென்று விட்டாள். ரூமுக்கு வந்தவள் மீண்டும் குளிரெடுக்க ஆரம்பிக்க மீண்டும் சுடுநீரில் குளித்து விட்டு வந்து கணப்பை ஆன் செய்து வைத்தாள். எது செய்தும் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் குளிர் பரவுவதை உணர்ந்தாள். அப்பொழுது பார்த்து ரூமின் காலிங் பெல் அடிக்க யாராக இருக்கும் என நினைத்தவள் கதவை திறக்க அங்கு அஜயை காணவும் சற்று திடுக்கிட்டுத்தான் போனாள். அவளை தாண்டி கொண்டு வந்தவன் கதவை சாத்திவிட்டு, நிலா, இந்த உனக்கு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன், இதை தேய்ச்சிக்கோ என்று அவள் கையில் மருந்தை வைத்துவிட்டு அவள் கை சுடுவதைக் கண்டு திடுக்கிட்டான். பின்னர் நெற்றியில் கை வைத்தவன், என்ன நிலா இப்படி கொதிக்குது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஏரியில் குதித்தது மட்டும் இல்லாமல் மலையில் வேற நினைஞ்சிருக்க, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். வேண்டாம், மதியத்திலிருந்து மழை கொட்டிகிட்டு இருக்கு, இந்த மலையில் எங்கேயும் போக முடியாது அஜய், என்கிட்ட டேப்லெட் இருக்குது, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் கிளம்புக என்றாள். சரி கூட, ஆயின்மெண்ட்டையாச்சும் தேய்ச்சி விடுறேன் என்று அவள் கையிலிருந்து அதை பிடுங்கி அவளை சோஃபாவில் அமர வைத்து அவள் நெற்றியில் தேய்த்து விட்டான். அவனது இந்த கரிசனையில் அவள் மனம் உருகியது. மனமும் உடலும் பலவீனமாக இருக்கும் இந்த சமயத்தில் அவன் அருகில் இருந்தால் கண்டிப்பாக தான் உடைந்து அவன் மீதே சாய்ந்து விடுவோம் என நன்றாகவே உணர்ந்தாள் நிலா. உடனே இவனை விரட்டியாக வேண்டும் என்று நினைத்தவள், சரி அஜய், இனிமே நான் பார்த்துக்கிறேன் என்றவாறு அவன் கையை பிடித்து வெளியே கொண்டு போய் நிறுத்தி குட் நைட் அஜய் என்று விட்டு கதவை சாத்தினாள். அஜய்க்கு நன்றாக புரிந்தது அவள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் என்று. அவள் மீதே நம்பிக்கை இல்லாமல் தான் தன்னை வெளியேற்றி இருக்கிறாள் என்பதையும் அவன் உணர்ந்தான். அவன் காதல் மேல் புதிதாய் நம்பிக்கை ஒன்று பிறக்க சந்தோஷத்துடனேயே தன் அறையை நோக்கி நடந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் அவ்வளோதான். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.